அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. என்ன மல்லி, நீ தினமும் அப்படியே இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ட? கடைசி வரைக்கும் உண்மையை மறைச்சிடலான்னு நினைச்சியா? அவ்வளோ ஈஸியாலாம் என் காதுல பூ சுத்த முடியாது. என்ன உளற? உன் காதுல நான் பூ சுத்தினா? நான் ஏன் உன் காதுல பூ சுத்தணும்? எனக்கு நீ யாரு? நடிக்காதடி பெரிய இவ மாதிரி. என் புருஷன் எங்க வேலை பாக்குறாரு தெரியுமா? எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ஆஹா ஓஹோன்னு பயங்கர பில்டப்லாம் கொடுத்தியே, அதை தாண்டி சொல்றேன். நான் ஏன் பில்டப் கொடுக்கறேன்? அதெல்லாம் உன்னோட வேலை. எனக்கு இல்லாதது சொல்லி பில்டப் பண்ற பழக்கம் கிடையாது. அதுவும் உன்கிட்ட கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல. ஒருத்தர் நம்ம உலகத்துல இல்லன்னு நினைச்சிட்டா அவங்க நம்ம கூடவே இருந்தாலும் இல்லாத மாதிரி நினைச்சுக்குவேன். நீ என்னோட லிஸ்ட்ல லைஃப்ல இந்த நிமிஷம் கிடையவே கிடையாது. புரிஞ்சுதா? அட அப்படியா? மல்லி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உன் புருஷன் வேலை பாக்குற இடத்துக்கு போயிருந்தேன். என்ன உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு பாக்குறியா? இதுக்கு மேல என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமேலாவது தேவையில்லாம குறுக்க வர வேலையை விட்டுரு. எங்களை நிம்மதியா வாழ விடு. நாங்க உன் வழிக்கு வரல, நீயும் தூர போயிடு. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. உன் புருஷன் இருக்கிற ஸ்டேட்டஸ்ல என்ன வேணாலும் செஞ்சிருவீங்க போல இருக்கே. நாங்கெல்லாம் பாவப்பட்டவங்க, ஒரு கார் தான் வச்சிருக்கோம். ஆனா உன் புருஷன் அப்பா சும்மா சொல்லக்கூடாது, ஒரே நேரத்துல 10 கார் வச்சிருக்கான். நேரத்துக்கு ஒரு காருன்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சமல்ல? காரா? என்ன சொல்ற? மூளை உனக்கு இடங்கிடும் மாறிடுச்சா என்ன? என்ன மல்லி, உனக்கு தெரியாதா? உன் புருஷனோட தன்னடக்கத்துக்கு அளவே இல்ல. பொண்டாட்டி கிட்ட கூட இதெல்லாம் சொல்லாம இருக்கான் பாத்தியா? ஐயோ, நாங்க கூட உக்காந்துக்கிட்டு தான் வேலை செய்யறோம். ஆனா உன் புருஷனுக்கு அந்த கம்பெனில என்ன மரியாதைங்கிற? படுத்துக்கிட்டே வேலை பாக்குறான். முதலாளி கூட நின்னுகிட்டு தான் அவன் கூடயே பேசுறாருன்னா பாத்துக்கோ. ஏன் ஏதாச்சும் உளறிட்டு நிக்காத. வெண்பாக்கு ஸ்கூல் விடுற நேரம் ஆச்சு, நான் அவளை கூப்பிட போகணும். ஏய் வெயிட் பண்ணு மல்லி, சின்ன மேடம் கொஞ்ச நேரம் இருப்பாங்க. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேள. உன் புருஷனோட மரியாதை பத்தி எல்லாம் உனக்கு கேக்குறதுக்கு பிடிக்கலையா என்ன? சும்மா சொல்லக்கூடாது. வந்த 2-3 நாள்லயே முதலாளி அந்த செக்ஷனோட முழு பொறுப்பையும் நீதான் பாத்துக்கணும்னு உன் புருஷன் கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு. அவன் தான் அங்க ஆல் இன் ஆல். இதெல்லாம் உன் புருஷன் கிட்ட சொல்லலையா மல்லி? சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லிட்டாரு. ஆமா, இந்த சம்பளம் எல்லாம் பேசிட்டாங்களா மல்லி? பேசிட்டாங்களாவா? அவரோட திறமைக்கு அட்வான்ஸாவே எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? அத தெரிஞ்சு நீ வயிறு எரிஞ்சு செத்துற போற. மல்லி, உன் புருஷன் வேலை செய்யற அழக நீ பாத்திருக்க மாட்டல்ல, நான் காட்டுறேன் இரு. மல்லி, உன் புருஷன் வீடியோல ஒரு காரை துடைக்கிறான்ல, அது யார் காருன்னு பாத்தியா? என்னோட கார் தான். செம்மையா சர்வீஸ் பண்றான். நல்ல ஃபியூச்சர் இருக்கு. பொழைச்சுப்பா என் தம்பி. இப்போ உன் புருஷன் என்ன வேலை பாக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இத வச்சுக்கிட்டு என்ன சொடக்கு சொடக்கு போட்டு சவால்லாம் விட்ட? உனக்கே சிரிப்பு வரல? ஷோ, இப்படி உன் புருஷன் எத்தனை ஜென்ம வேலை பார்த்தாலும் எனக்கு சரிசமமா ஒரு நாள் கூட வந்து நிக்க முடியாது. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் நீயே வந்து என் கால்ல விழுந்து கதறி
சாரிங்க, உங்க லெவல் தெரியாம சவால் விட்டுட்டேன். மன்னிச்சிருங்க, நீ என்கிட்ட கேட்க தான் போற. தகுதிக்கு மீறி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்க முன்னாடி நிக்க கூட எனக்கு தகுதி கிடையாது. தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கன்னு என் காலை புடிச்சு கதற போறேன். ஐயோ, என்ன மல்லியாச்சு? அழறியா? ஐயோ, இப்ப அழாத, நிதானமா வீட்ல போய் அழு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இனிமே உன் வாழ்க்கை முழுக்க இதான் நிலைமை. பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் புருஷன் உன்கிட்ட வேற மாதிரி பாலிஷா சொல்லியிருக்கான். நீ அவன்கிட்ட இந்த வீடியோவை பார்த்ததா சொல்ல போறியா, இல்ல தெரியாத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ண போறியா? சரி சரி, அது உங்க ஃபேமிலி மேட்டர். உங்க பர்சனல் விஷயத்துல நான் எப்படி தலையிட முடியும்? அப்புறம் வீடியோ நல்லா இருந்துச்சுல்ல? இனி அடிக்கடி என் காருக்கு சர்வீஸ் பண்ண அந்த பக்கம் போவேன். அப்போ புதுசு புதுசா வீடியோ எல்லாம் காமிக்கிறேன். அப்போ வரட்டா? பாய் மல்லி, see you soon. மல்லி, உன் புருஷன் வீடியோல ஒரு காரை துடைக்கிறான்ல, அது யார் காருன்னு பாத்தியா? என்னோட கார் தான். எப்ப வந்தீங்க? நான் வேலை முடிஞ்சு எப்போ வந்துட்டேன் மல்லி. நேத்து ரொம்ப லேட்டா வந்தீங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. ஆபீஸ் டைம் இப்படிதான் முன்ன பின்ன இருக்குமா என்ன? என்ன பண்றது மல்லி, சம்பளத்துக்குன்னு போயிட்டா அப்படிதான் இருக்கும். சில நேரம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும், சில நேரம் வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டா அனுப்பிட போறாங்க. சீக்கிரம் வந்துட்டேனா, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது, அதான் காய்கறியாச்சும் கட் பண்ணுவோமேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நீ கொஞ்சம் லேட்டா வந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், சமையலே முடிச்சிருப்பேன் நானு. மல்லி, என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. இல்லையே, உன் முகமே சரியில்லையே. வேலையெல்லாம் நல்லா போச்சா? என் வேலைய பத்தி ஏன் கேக்குற நீ? உங்க வேலைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அதான் சொன்னல மல்லி, அது நம்மளோட ஃப்ரெண்டோட கம்பெனி தான். அவனுக்கு எப்பவுமே என் மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். அதான் எனக்கு எப்பவுமே ஈஸியான வேலையை தான் கொடுப்பான். நீ வேலையே செய்யலனாலும் பரவாயில்ல, வந்துட்டு போ விஜய், அது போதுன்னு சொல்றான். அதுக்காக நம்ம வேலை செய்யாம சம்பளம் வாங்க போய் நிக்க முடியுமா? நீயே சொல்லு, அது நல்லாவா இருக்கும்? வெண்பா, எப்பவும் பொய் மட்டும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? நான் எப்ப உங்ககிட்ட பொய் சொல்லிருக்கேன் மல்லியம்மா? சொல்லி இருக்கேன்னு சொல்லல, எப்பவும் சொல்லாத, அது மோசமான பழக்கம்னு சொல்றேன். சரி மல்லியம்மா. பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு பாரதியார் சொல்லிருக்காருல்ல? ஆமா மல்லியம்மா, ஆனா நான் எதுவுமே சொல்லலையே. பொய் சொல்லாம சொல்லு. நாளைக்கு உங்க மிஸ் என்னென்ன ஒர்க் எல்லாம் கொடுத்திருக்காங்க? ஒன்லி ஒன் ஹோம்வொர்க் தான் மல்லியம்மா. இன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் வரல, சோ நோ மேக்ஸ் ஹோம்வொர்க். இங்க பாரு, அம்மா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். அப்ப நீ பொய் மட்டும் சொல்லி அந்த நம்பிக்கையை கொண்டுடக்கூடாது இல்லையா? அதனால நீ பொய் மட்டும் எப்பவுமே சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஓப்பனா அம்மா கிட்ட சொல்லிடணும். பொய் சொன்னா அம்மாவுக்கு பிடிக்காது. உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற அம்மாவுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி அர்த்தம். ஆமா ஆமா மல்லியம்மா, நான் சொல்லவே மாட்டேன். இவ்ளோ சொல்றேன்,
எல்லாத்தையும் கேட்ட பிறகு உன் வாயை திறந்து உண்மையை சொல்றாரா பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும். உன்கிட்ட மறைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா மல்லி? வேலை இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவேன், தாங்க மாட்டேன், போக வேணான்னு சொல்லுவேன். கிடைச்ச வேலையை விட்டுட்டு அலைய முடியுமா மல்லி? இப்போதைக்கு இது போதும்னு செய்ய வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு மல்லி. மல்லி, தோசை ரொம்ப கருகி இருக்கு, அதை சாப்பிடாத, வேற எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்லைங்க. கேளு மல்லி, அது வை. ஐயோ பரவாயில்லைங்க. அதான் சொல்றேன்ல, வை, கீழ வை. ஐயோ பரவாயில்ல, நான் தான் சொல்றேன்ல. மல்லி, சொன்ன கேளு மல்லி. சொன்ன கேளுங்க, விடுங்க. சொன்ன கேளு. ஐயோ இந்தா, இந்த தோசை நல்லா இல்ல, சாப்பிட வேணாம். இந்தா சாப்பிடு, சாப்பிடு. இப்ப சாப்பிடு, சாப்பிடு மல்லி. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சாப்பிடு, சாப்பிடு மல்லி. மல்லி, நான் தூங்க போறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே உனை விலகி போனவள், நெருங்கி வர ஆசை கொண்டு உயிரிழகி நிற்கிறேன். அணையும் பிரி தூண்டிட ஒளி மீண்டிட என்னை தீண்டிட உயிரே, இவளின் துயர் தீர்த்திட வழி சேர்த்திட விரல் கோர்த்திட உயிரே. நாலாபுறமும் நாலாயிரம் நீ, ஆனாலும் உன்னை ஏன் தேடினேன். நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே உனை விலகி போனவள், நெருங்கி வர ஆசை கொண்டு உயிரிழகி நிற்கிறேன்.
ஏய் ராஜேஸ்வரி, அவர் கேரேஜ்ல வேலை பார்க்குற வீடியோவை எனக்கு அனுப்பி என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல? நாங்க இப்படியே வாழ்ந்துருவோம். சீக்கிரம் இதுல இருந்து விடிவு காலம் ஒண்ணு வராமலா போயிடும். மல்லி, என்ன? என்ன? ஒண்ணும் இல்லையே. தண்ணி எடுக்கலான்னு வந்தேன். பாத்திரம் தேய்க்கிற சத்தம் கேக்குதுன்னு அப்படியே சும்மா அப்படியே பார்க்க வந்தேன். ம், இல்லையே, சும்மா பார்க்க வந்து நிக்கிற மாதிரி தெரியலையே. ரொம்ப நேரமா நிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ சச்சா, நான் இப்பதான் வந்தேன். சரி, என்ன பாத்திரம் கழுவுறியா? இல்ல, துணி துவைச்சிட்டு இருக்கேன். ஏதாச்சும் சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்ளோ பிடிவாதம். கேரேஜ்ல வேலை பாக்குறீங்கன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல? என்ன பாக்குற? நிஜமாவே நீங்க இதுக்கு தான் வந்தீங்களா? நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்றேன்? பொய் சொல்ல மாட்டீங்க, ஆனா உண்மை மறைச்சிருவீங்க. என்னது? என்ன சொல்ற? புரியல எனக்கு. ஒன்னும் சொல்லல. பாட்டில கொடுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அது இப்ப வேணா, போகும்போது எடுத்துக்கலாம். நீ நகருமல்லி, நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. தள்ளு. ஐயோ இருங்க. என்ன? என்னங்க இதெல்லாம்? நீங்க போங்க, போய் தூங்குங்க. காலையில வேலைக்கு போகணும்ல, டயர்டா இருப்பீங்க. நீயும் தான் டயர்டா இருப்ப. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆனா கூட இப்ப வேலை செய்யறல்ல. நீ பாத்திரத்தை தேய், நான் கழுவி வைக்கிறேன். எனக்கு இது பழக்கப்பட்ட வேலைங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரிப்படாது. நீ மட்டும் என்ன பிறந்ததுல இருந்தேவா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்க? இடையில கத்துக்கிட்டது தானே. ஏன் என்னாலாம் செய்ய முடியாதா? நான் பாத்திரத்தை கழுவி காட்டுறேன். ஐயோ, சொன்னா கேளுங்க. 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சிருவேன். நான் சொல்றது கேளு. நீ நகரு. ஐயோ நான் பாத்துக்கிறேன். வேணாங்க. நீ தள்ளு. சொன்னா கேளுங்க. ஐயோ. ஓகே. ஐயோ ஏங்க, ஐயோ விடுங்க, குடுங்கங்க. அதெல்லாம் முடியாது. குடுங்க. விடு மல்லி, சொன்னா கேளு. குடுங்க. விடு மல்லி, விடு. விடு மல்லி. ஏங்க சொல்றேன்ல. ஏய், விடு மல்லி. ஐயோ குடுங்க. சொன்னா கேளு. நான் தேய்ச்சுக்கிறேங்க. குடுங்க, நான் பண்ணிக்கிறேன். ஏங்க, இல்ல இல்ல ஐயோ மல்லி, விடுங்க. சொன்னா கேளு மல்லி. குடுங்கன்னு சொல்றேன்ல. மல்லி. குடுங்க. இது பாருங்க, ஒண்ணும் தேவையே இல்ல. உங்களுக்கு இதெல்லாம் சரிப்படாதுங்க. என்ன நீ ஏதோ பாத்திரம் கழுவுற வேலைய பெரிய சயின்டிஸ்ட் வேலை மாதிரி சொல்ற? அயன் பண்றது கூட சயின்டிஸ்ட் வேலை இல்லதான். அதுவே நமக்கு வரலையே. அது பிளக்க மாட்டிட்டு பவர் ஆன்ல தான் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தானே. அதான் சொல்றேன், அந்த மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். நீங்க முதல்ல நகருங்க. இந்த பக்கம் வாங்க. ஏய், என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு எங்களுக்காக கிடைச்ச ஏதோ ஒரு வேலையில சேர்ந்து நீங்க தனியா கஷ்டப்பட வேண்டாங்க. நாளையில இருந்து நானும் வேலைக்கு போறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.